ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறு வாரமே அண்ணன் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டார். நான் கேட்டேன் அம்மாக்கிட்ட, ஏம்மா அண்ணன் இப்போ தானே போனான், ஏன் அதுக்குள்ளேயும் கிளம்பி வரான், வேலைக்குன்னு போனவன் ஏன் இப்போ கிளம்பி வரான் திடீர்னு அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லைடி நான் ஃபோன் பண்ணேன், எதுவுமே என்கிட்ட சொல்லலை, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான், வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு, ஆனால் அதை என்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான், அதை சொன்னால் தானே நமக்கும் தெரியும் என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், என்ன விஷயம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விட, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது என்னங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதனால் நம்ம அவன் வந்ததுக்கப்புறம் நேரில் கேட்டுக்கலாம், நீ ஒன்றும் ஃபோன்லாம் எதுவும் கேட்டுக்காத, எனக்கு என்னமோ அவன் யாரையும் விரும்புகிற மாதிரி தான் தெரியுது, அதனால தான் ஏதோ ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது, அதுவும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர்லேருந்து இது பண்ணுறப்போ அங்கே ஏதாச்சும் இதாக இருக்கும் போல இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்கு, அதனால தான் போன தடவையும் போயிட்டு ஒரு 2 மாதம் தான் வேலை பார்த்தான், அப்புறம் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டான், அப்புறம் வீட்டுக்கு ரூம்குள்ளேயே ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருந்தான், ஒரு வாரம் வந்திருந்தப்பையும். நான் கேட்டதுக்கு அது இதுன்னு சொல்லி சமாளித்தான், நான் அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை, அப்பா ஏன்னா அவர் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா அவர் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிருவார் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டேம்மா. ஏன் அப்படின்னா, நம்ம பேசினோன்னா அவரும் பேசுவார், நம்ம உடனே நம்ம வம்புழுத்து தொட்ட மாதிரி ஆகிடும்ல, அதனால நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் பேசலாமா அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், நம்ம என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கட்டும், அதை பற்றி நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது, ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான இதுங்கிறது கிடையாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி போனோம்னாலே போதும், இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இது மாதிரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா, எதாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம கரெக்டான விஷயத்த தான் நீ யோசிக்கிற, நான் இல்லைங்கள, ஆனால் அண்ணன் எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன் அப்படின்னா இங்கே லவ் பண்ணி நம்ம ஊர் நம்ம பக்கமாக இருந்தால் பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு கூட நம்ம சரி பண்ணிக்கலாம், எதாக இருந்தாலும் அங்கே தெரியாத ஊரில் இவன் பாட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டான்னா நாளைக்கு அதெல்லாம் நம்ம எப்படிம்மா இது பண்ணுறது, என்னம்மா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி கொஞ்சம் பொறுமையாக இரு, ஒரு 2 நாளில் தான் வந்துடுறேன்னு சொல்கிறான்ல, வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட பேசி என்ன ஏதுன்ட்டு நம்ம கேட்போம்மா, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ எதுவும் அப்பா கிட்ட இதை பற்றி பேசிக்க வேண்டாம், நான் வந்ததுக்கப்புறம் நானே இதில் பேசி ஒரு முடிவு எடுப்போம், ஏன்னா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுத்து எதுவும் ஆக போகிறதில்ல, எதுவுமே இது பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம இது பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே தான், நான் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு இதான ஒரு இது தான் இருக்குது, நம்ம பார்த்தோம், ஒரு 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 நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குமா, அண்ணன் எதுவும் இது பண்ணிடுவான்னு, ஒரு சில நேரத்தில் அவங்க ஏன் நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவன் சொன்னால் தானம்மா நமக்கு புரியும், சொல்லாமல் இப்படியே அமைதியாகவே இருந்தானா நம்ம என்னன்னு நம்ம நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி விடுமா, இன்னும் தான் 2 நாளில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான், வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்ப்போம், பார்த்து என்ன அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம், அதுக்கு இடையில் நம்ம சில விஷயங்களை பேசிக்கிட்டு நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த நோக்கி தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், இப்போதைக்கு எதுவும் பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மா வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா, அண்ணன் மேலே பாசம் கொஞ்சம் அதிகம், அவன் எது ஒன்று பேசினாலும் என்னையே ஒரு விஷயம் பேசினாலும் நான் அப்போயே மறந்துடுவேன், அப்படி இருக்கிறவன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருப்ப தான் அவன் ஃப்ரெண்டு ரகுங்கிற பையனோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சு, அவன் தான் எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொல்லுவான் பண்ணுவான், அவன் நம்பர் இருந்தப்போ நான் சரி அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், அண்ணனோட விஷயம் என்ன ஏதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால
கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். ஒரு 2 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து பண்ணதுக்கப்புறம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து இது மாரி என்ன அப்படின்னு சொல்லி